மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள ஓட்டுநர் ஊர்தி ஓட்டுநர் சங்கம் கட்டிடத்தில் தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர் சங்கம் சார்பில் 28வது மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர் சங்கம் சார்பில் 28வது மாவட்ட பொதுக்குழு கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள ஓட்டுநர் ஊர்தி ஓட்டுநர் சங்கம் கட்டிடத்தில் நடைபெற்றது. இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் வேல்முருகன் முன்னிலையில் மாவட்ட தலைவர் சிவசுப்பிரமணியம் தலைமையேற்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு வாகன ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு 2025வது ஆண்டு சங்க வளர்ச்சிக்கு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றினர். அனைத்து அரசு வாகனமும் 100% தேய்மானம் அடைந்து காலாவதியான வாகனம் 15 ஆண்டுகளுக்கு மேல் பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இதனால் அதிகாரிகளுக்கும் ஓட்டுநர்களுக்கும் பாதுகாப்பின்றி பயணிப்பதாக மாற்றி அமைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றினர். அரசு ஓட்டுநர்கள் பதவியேற்ற பின் ஓய்வு பெறும் வரை ஓட்டுநராகவே இருப்பதால் அரசு ஓட்டுநர்கள் பலர் பட்டதாரியாக இருப்பதால் அவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் எனவும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காலி பணியிடங்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், திமுக அரசு வாக்குறுதி அளித்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு துறைகளிலும் அரசு அலுவலர்களுக்கு இயக்கப்படும் வாகனங்கள் 100% காலாவதியான நிலையில் உள்ளது. அரசு விதித்துள்ள 15 ஆண்டு கால காலக்கெடு முடிந்து வாகனங்கள் ஒவ்வொரு துறையிலும் இயங்கி வருகிறது. போர்க்கால அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் அதன் துறைகளில் உள்ள தலைமை துறைகளுக்கு உரிய முறையில் கடிதம் எழுதி புதிய வாகனங்கள் ஓட்டுநர்களுக்கு வழங்க உடனடியாக ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்களில் ஊர்தி ஓட்டுநர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளது. இந்த பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலம் ஓட்டுநர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பணிபுரியும் அரசு ஓட்டுநர்களுக்கு பயணப்படி டிஏபில் என்கிற பயணப்படி, சீருடை மற்றும் காலணிகள், ரெயின்கோட் மழைக்காலங்களில் ரெயின்கோட் மற்றும் எல்டிசி என்று சொல்லப்படுகின்ற சுற்றுலாப்படி போன்றவைகள் பல்வேறு துறைகளில் வழங்கப்படாமல் உள்ளது. இதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கவனத்தில் கொண்டு ஓட்டுநர்களுக்கு அவர்களுக்கு தேவையான உரிமைகளை, அரசு வழங்கியுள்ள உரிமைகளை பெற்றுத்தர ஆவணம் செய்ய வேண்டும் என்று அரசு துறைகளில் தமிழகம் முழுவதும் பணிபுரியும் ஓட்டுநர்களில் ஓட்டுநர்களாக பணியில் சேர்ந்து பணி ஓய்வு பெறும் வரை ஓட்டுநர்களாகவே தங்கள் காலத்தை கழிக்கும் சூழ்நிலை உள்ளது. தற்போதைய காலத்தில் படித்த இளைஞர்கள் ஊர்தி ஓட்டுநர் சங்கத்தில் பல்வேறு துறைகளில் ஓட்டுநர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களுடைய கல்வி தகுதி மற்றும் விருப்பத்தின் பேரில் அவர்களுக்கு ஓட்டுநர் பணியிடத்தில் இருந்து பதவி உயர்வு மூலம் கூடுதலாக பதவி உயர்வு வழங்க இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இதை மாவட்ட நிர்வாகம், ஒவ்வொரு துறையிலும் மாவட்ட நிர்வாகம் ஓட்டுநர்களின் கல்வி தகுதியை அறிந்து அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க தமிழக அரசிற்கு மாவட்ட நிர்வாகம் மூலம் ஒரு சுற்றறிக்கை அனுப்ப இந்த குழு மூலமாக கேட்டுக்கொண்டு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்படுகிறது. தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு இருக்கும் முக்கிய தீர்மானமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவது, புதிய ஓய்வூதிய திட்டத்தை கலைந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவதை தமிழக அரசு உடனடியாக ஆவணம் செய்ய வேண்டும். மேலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த தேர்தல் அறிக்கையில் நம்ம தமிழக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தார். அந்த வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை இந்த திமுக ஆட்சி கொண்டு வந்து அரசு ஊழியர்களின் வாழ்க்கையில் புதிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்படுகிறது.